இந்த எபிசோடில் டைனமிக் மிரர் பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட்டில் வந்து மிரர் பற்றி பார்த்தோம். லாஸ்ட் எபிசோடில் அதாவது ஒரு பேஸ் ஃபீச்சர் க்ரியேட் பண்ணோன்னா கட்டாயம் ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணணும், க்ளோஸ்டு ப்ரொஃபைல். அந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு டேட்டம் பிளேன் செலக்ட் பண்ணிக்கணும். நம்ம டிஃபால்ட்டாக ஃப்ரண்ட் பிளேன் எடுத்துக்கிறோம். அதை ஸ்கெட்ச் பிளேனாக வச்சுட்டு நம்ம வந்து ஒரு ப்ரொஃபைல், க்ளோஸ்டு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறோம். ஆனால் நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா சிமெட்ரிசிட்டி வேணும். ஒரு சைடில் இருக்கிறது அது அப்படியே அதர் சைடில் வேணும். ஸோ இப்போ நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு நார்மலாக என்ன பண்ணுவோம், மிரர் பண்ணும்போது ஒரு லைன் எடுத்துக்குவோம், சென்ட்ரல் லைன். அது எங்கே இருக்குன்னா இந்த லைன் ஃப்ளை அவுட் இருக்கு இல்லையா, இந்த லைன் அப்படின்னு சொல்லுவோம். இது ஃப்ளை அவுட் இந்த ஆரோ இருந்ததுன்னா இதில் கிளிக் பண்ணிங்கன்னா ஹிடன் டூல்ஸ் இருக்கும். அதில் சென்ட்ரல் லைன் எடுத்துக்கோங்க ஆரிஜின்லேருந்து. ஸோ வெர்டிக்கல் கன்ஸ்ட்ரெயின் ஆட் பண்ணிக்கோங்க ரஃபாக. இது ஒரு ஆக்சிஸ், மிரர் ஆக்சிஸ். ஸோ இங்கே என்ன இருக்கோ அதை ஃபிலிப் பண்ணி இந்த சைடும் கொண்டு வரும், காப்பி பண்ணும். இது உங்களுக்கு தெரிஞ்சது தான். இப்போது அதில் என்ன கஷ்டம் இருக்குது அப்படின்னா, சப்போஸ் இப்போ நான் ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறேன்னு வைங்களேன். இந்த இடத்துல இருந்து நான் இங்கேருந்து இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேயா, இதை நான் ஃபுல்லி டிஃபைன்லாம் கொண்டு வரல, சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு புரியுறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். எனக்கு இது இந்த சைடு வேணும். அப்போ என்ன பண்ணுவோன்னா, இதை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம், மிரர்னு கொடுத்தோன்னா இந்த சைடு வந்துடும். இஷ்யூ அது கிடையாது. இதில் நான் மாடிஃபை பண்ணேன்னு வைங்க, இதுவும் சிமெட்ரிக்காக இல்லை, எனக்கு நல்லா தெரியும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த ரெண்டு லைனை எடுத்துக்குவேன், நான் ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவேன். அப்டேட் ஆகும், இந்த சைடு அப்டேட் ஆகிருக்கு. இதை நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன், அட்ஜஸ்ட் ஆகுது. இது வந்து மிரர் பண்ண பிறகு இப்படி நடக்குது. நல்லா கவனிங்க, இதெல்லாம் மிரர் பண்ண பிறகு தான் நான் என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் அங்கே அப்டேட் ஆகுது. சார் மிரர் பண்ணும்போதே, நான் ஸ்கெட்ச் பண்ணும்போதே அந்த மாதிரி வந்துட்டால் பரவாயில்லையே, அதுக்கு தான் நம்ம எதை யூஸ் பண்ணுறோம், டைனமிக் மிரர் யூஸ் பண்ணுறோம். ஸ்கெட்ச் டூல்ஸ்ன்னு இருக்கும், அதில் டைனமிக் மிரர் இருக்கும். இங்கே மிரர் இருக்கா, அதுக்கடுத்து டைனமிக் மிரர் இருக்கா. எப்போ நீங்கள் டைனமிக் மிரரை எனேபிள் பண்ணிங்களோ அப்போ வந்து இங்கே 2 ஹரிசாண்டல் லைன், கீழே 2 ஹரிசாண்டல் லைன் இருக்குது. அப்போ அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், லைன் டூல் எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்கெட்ச் பண்ணுங்கள். என்ன மாதிரியெல்லாம் ஸ்கெட்ச் பண்ணுறீங்களோ அது ஆப்போசிட்டில் ஆட்டோமேட்டிக்காக இமீடியட்டாக மிரர் ஆகிட்டே வரும். ஓகேயா, இப்போ நான் வந்து இப்போ ஸ்கெட்ச் பண்ண ஆரம்பிக்கிறேன். அது அந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுது, நான் ஸ்கெட்ச் பண்ண ஒவ்வொரு லைன் செக்மெண்ட்டும் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகுதா. அதுதான் டைனமிக் மிரர். இதில் வெறும் லைன் மட்டும் இல்லை, நீங்கள் எதை ஸ்கெட்ச் பண்ணிங்கனாலும் அப்படியே வரும், அந்த ஷேப் அப்படியே வந்து ஆப்போசிட் சைடில் வரும். ஓகேயா, ரைட். இப்போ இந்த அவுட்ரு ப்ரொஃபைல் ரெடி பண்ணியிருக்கோம். அடுத்து 2 சர்க்கிள் வேணுன்றான். அந்த சர்க்கிள் இங்கே பாருங்கள், இதுவும் இன்டர்செக்ட் பண்ணுற இடத்துல மவுஸை மெதுவாக கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும், 2 இன்ஃபரன்சிங் லைன் சொல்லுவோம். ப்ளூ கலரில் டாட்டர் லைன் வந்து அதுக்கு பேர் என்னது, இன்ஃபரன்சிங் லைன். அது என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த வெர்டைசிஸ்க்கும் இந்த வெர்டைசிஸ்லேருந்து ஒரு லைன் போட்டிங்கன்னா ஒரு 2 இன்டர்செக்ட் பண்ணும் இல்லையா, அந்த பாயிண்ட்டை சென்டராக எடுத்துகிட்டு ஒரு சர்க்கிள் போடு அப்படின்னு அர்த்தம். ஆட்டோகேடில் இதே மாதிரி இருக்குது, ஆனால் அதுக்கு பேர் ட்ராக்கிங் வெக்டர்னு சொல்லுவோம். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கேடு நம்ம சேனலில் ஆட்டோகேட் பேசிக்ஸ் எல்லாமே கொடுத்துருப்போம், அதை தெளிவாக படிச்சிருங்க. ஏன்னா ஆட்டோகேட் தெரிஞ்சதுன்னா நீங்கள் மற்ற சாஃப்ட்வேர் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அங்கே இருக்க கான்செப்ட் தான் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண போகிறாங்க. அடுத்து இன்னொரு ப்ரொஃபைல் கொடுத்துருக்கான், அது என்ன அப்படின்னு பாருங்கள். ஸோ இங்கேருந்து இந்த மாதிரி ரஃபாக ஒரு இது ஸ்கெட்ச் பண்ணிக்கோங்க. சார் இதில் எதுவுமே டைமென்ஷனுக்கு பண்ணணும்னு அவசியம் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. எதுவுமே டைமென்ஷனுக்கு பண்ண வேண்டாம். அந்த ப்ரொஃபைல் வந்து அப்ராக்சிமேட்டாக இருந்தால் போதும் டைமென்ஷன். இப்போ நம்ம அண்டர் டிஃபைனில் தான் இருக்கோம், நம்ம எந்த டைமென்ஷன் கொடுக்கலன்னா. ஸ்மார்ட் டைமென்ஷன் எடுத்துக்கோங்க. இந்த இருக்கு இல்லையா, இந்த ஓவரால் விட்த்து இது வந்து 30 இருக்கணும், 30 அது கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2க்கான டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து 10 இருக்கணும். ஓகே, அதுக்கு அடுத்து இதுவும் 10 இருக்கணும். ஓகே, இது 3ம் 10 அப்படின்னு சொல்லிடலாம். இந்த ஹைட்டும் 10 தான். அப்படி எடுத்து இதில் டைமென்ஷன் பண்ணிங்கன்னா என்ன வரும், அது 10 அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகே, ஸோ இந்த லைன் பூரா உங்களுக்கு ஃபுல்லி டிஃபைன் வந்திருக்கும். ஏன்னா அதுக்கு தேவையான ரிலேஷன் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிருக்கும், ப்ளஸ் நம்ம இங்கே டைமென்ஷன் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா
இங்கேருந்து இந்த வெர்டைசிஸ் இருக்கு இல்லையா, இதுக்கான ஹைட்டு 40 mm இருக்கும். 40 கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த சாம்ஃபர் பண்ணியிருக்கான் இல்லையா, இதை டைமென்ஷன் பண்ணுறதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. நம்ம ஆங்கிள் டிஸ்டன்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஆட்டோகேட்லேயே சொல்லியிருப்போம், சாம்ஃபரில் டிஸ்டன்ஸ் அண்ட் ஆங்கிள் மெத்தடுன்னு இருக்கும். அது மாதிரி இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கான், இதிலிருந்து இந்த ஹைட்டு வந்து 10 அப்படின்னு கொடுத்துருக்கான். இந்த ஹைட் எவ்வளோ இருக்குது, 10 mm. ஆங்கிள் வந்து 45 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்கான். இந்த ஆங்கிள் எப்படி மெஷர் பண்ணுவீங்க, இந்த லைனுக்கும் இந்த லைனை எடுத்திங்கன்னா ஸ்மார்ட் டைமென்ஷன் எடுங்க, இந்த லைனையும் எக்ஸாக்டாக இந்த லைனையும் தொட்டிங்கன்னா இந்த ஆங்கிள் வரும் 45 டிகிரி. அது மட்டும் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அவுட்ரு ப்ரொஃபைல் அப்படியே வந்து ஃபுல்லி டிஃபைன் வந்திருக்கும். கருப்பாக மாதிரி பிளாக் கலரில் இருக்கா. ஓகே, இப்போ நமக்கு அடுத்து தேவைப்படுறது இதை நம்ம டைமென்ஷன் பண்ணணும். எதை ஃபுல்லி டிஃபைன் கொண்டு வரணும். இந்த ஹோல் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல சர்க்கிள். இது ஸ்மார்ட் டைமென்ஷன்னால சர்க்கிளை நீங்கள் எடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவன் என்ன பண்ணிடுவான், டயால் எடுத்துக்கிடுவான். 10ன்னு கொடுத்துருங்க. ஆர்க்காக இருந்தேன்னா அவன் என்ன எடுத்துக்குவான், ரேடியஸ்ன்னு எடுத்துக்குவோம். ஸோ எக்ஸலண்ட்டாக அந்த வேல்யூ வருது. இதே அளவு இங்கே இருக்கும். நீங்கள் இந்த மாற்றி பாருங்களேன், 15ன்னு மாற்றுங்க. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், அதர் சைடு இருக்க சர்க்கிளும் 15 மாறிடும். ஓகேயா, அன்டூ பண்ணிக்கோங்க. நம்ம புரியிருக்காக தான் சொல்லியிருக்கோம். சார் இஷ்யூ ஆகிருக்கு சார், இதோட சென்டர் இதுக்கு நேராக இருந்தது போயிடுச்சு, அது நம்ம ஸ்கெட்ச் பண்ணும்போது வச்சு பண்ணோம், நீங்கள் ரிலேஷனை ஆட் பண்ணணும் சார். இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நான் அதை சொல்கிறேன். இப்போது இந்த சென்டர் எடுத்துக்கோங்க, கண்ட்ரோலை பிடிச்சிக்கோங்க, இந்த வெர்டைசிஸ் எடுங்க. எடுத்துகிட்டு இங்கே வெர்டிக்கல் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த சென்டர் சர்க்கிளோட சென்டரையும் இந்த வெர்டைசிஸ் எடுங்க. இது ரெண்டும் ஹரிசாண்டலாக அலைன் ஆகணும். அவ்வளோதான், ஃபுல்லி டிஃபைன் வந்துடும். ஓகே, புரியுது இல்லையா. எஃப் யூஸ் பண்ணுங்கள். சால்டோர்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் இன்வால்வ் பண்ணணும், அவ்வளோதான். எனக்கு ஒரு திரும்பவும் சொல்கிறேன், என்றைக்கு ஒரு நம்மளோட இன்வால்மெண்ட் இருந்ததுன்னா எதை வேணாலும் ஈஸியாக கற்றுக்க முடியும். சிம்பிளான எக்ஸாம்பிள்ஸ் தான் சொல்லுவேன், ஒரு கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக புரியும். இப்போது இது மட்டும் நம்ம ஃபுல்லி டிஃபைன் கொண்டு வரோம். அதுக்கு என்ன சார் பண்ணணும், அவன் கொடுத்துருக்க டைமென்ஷன் என்னென்னு பார்த்துக்கோங்க. இதிலேருந்து இது 15 ஸ்மார்ட் டைமென்ஷன் எடுங்க. இந்த பேஸில் இருக்கு இல்லையா, இங்கேருந்து இதுக்கான ஹைட்டு 15 அப்படின்னு கொடுத்துருக்கான். அது அப்படியே நீங்கள் கொடுத்துருங்க, 15 அப்படின்னு எழுதுங்க. ஓகே, அதுக்கு அடுத்து இதுக்கு டைமென்ஷன் கொடுக்கல, இந்த அகலம். அதுக்கு பதில் என்ன சொல்லியிருக்கான்னா, இந்த லைன் வந்து இதோட அலைன் ஆகணும். அலைன் ஆகணும்னா கொலீனியர்னு கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வெர்டிக்கல்னு கொடுக்கலாம், ரெண்டும் ஒன்று தான். அது வெர்டிக்கல் லைன் எடுத்திங்கன்னா வெர்டிக்கல் வராது. இந்த லைனையும் இந்த லைனையும் தொட்டிங்கன்னா வெர்டிக்கல் வராது. ஆல்ரெடி இது வெர்டிக்கலில் இருக்குது, அது யூஸ் இல்லை. கொலீனியர் கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த வெர்டைசிஸ் இருக்கா, அதையும் இதையும் எடுத்துகிட்டு இப்போ வெர்டிக்கல் கொடுங்க. ரெண்டும் ஒர்க் ஆகும். ஓகே, 2 லைன் செக்மெண்ட் எடுத்தால் கொலீனியர்னு சொல்லுங்கள். 2 லைனும் ஒரே இதில் தானே இருக்குது. அப்படி இல்லை வெர்டைசிஸ் எடுத்துனா வெர்டிக்கல் சொல்லுங்கள், அவ்வளோதான். அதுக்கு அடுத்து இதோட டைமென்ஷன் சொல்லணும். இந்த ஹைட் இருக்கு இல்லையா, இது வந்து எவ்வளோ இருக்குது, இது வந்து 10 இருக்குது. இந்த எவ்வளோ இருக்குது, 10. ஸோ அது 10 யூஸ் பண்ணுங்கள். அந்த 10ல் இது 5 இருக்குது. ஓகே சார், அப்புறம் இங்கே இருக்குல்ல சார், அது என்னது, அது ஒன்று மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சது. ஸோ இது இருக்கு இல்லையா, இந்த ஸ்மார்ட் டைமென்ஷன் எடுத்துகிட்டு இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, இது 10 அப்படியே மேலே கொடுத்துருங்க. 10ன்னு சொல்லுங்கள், ஃபுல்லி டிஃபைனாக வந்துடும். ஓகேயா சார், இதுக்கெல்லாம் டைமென்ஷன் கொடுக்கணுமா, தேவையே கிடையாது. என்ன சொல்லிட்டோம், இங்கே பாருங்கள், இதுவும் அலைன் ஆகிருக்குன்னு சொல்லிட்டோம். அப்போது இதுவும் ஆட்டோமேட்டிக்காக இது அலைன் ஆகிருக்கும். இந்த விட்டு 30 அப்படின்னு எடுத்துக்கும். அந்த 30 தான் இது ஓவரால் இருக்குது. அப்போ இதோடு 10ன்னு சொல்லிட்டிங்கன்னா இதுவும் 10 இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா மிரர் பண்ணியிருக்கோம் இல்லையா. அப்போது 10 + 10 20. 30லேருந்து அது கழிச்சிங்கன்னா 10 ஆட்டோமேட்டிக்காக. நீங்கள் அதை புரிஞ்சுக்காமல் என்ன பண்ணக்கூடாது, இதையும் நான் டைமென்ஷன் பண்ணுவேன்னு ஆரம்பிச்சிங்கன்னா கட்டாயம் ப்ராப்ளம் வரும். நீங்கள் ஓவர் டிஃபைனாக வந்துடும். ஓகேயா, கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஸ் ஆட் பண்ணும்போது, ஃபுல்லி டிஃபைன் கொண்டு வரும்போது ரிலேஷன்ஸ் மட்டும் இல்லை, அதை விட முக்கியமாக டைமென்ஷன் பண்ண தெரியணும். கரெக்டான டைமென்ஷன் நீங்கள் கொடுக்கல அப்படின்னா கட்டாயம் ப்ராப்ளம் வரும். அதனால் இதை பார்த்துக்கோங்க. இந்த எக்ஸசைஸில் டைனமிக் மிரர் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்.
அடுத்ததில் ஸ்கெட்ச் பண்ணியிருக்கோம் இல்லையா, எக்ஸ்ட்ரூட் பண்ணிடலாம். எல்லாமே சரி, எல்லாமே எக்ஸ்ட்ரூட் மட்டும்தான் வருமா, ரிவால்வ் பண்ணவும் பார்ப்போம். அடுத்தடுத்த எக்ஸசைஸில் ரிவால்வ் தான் இருக்கு இல்லையா, ரிவால்வ்டு பாஸ் பேஸ், அதுக்கடுத்து சாஃப்ட் பாஸ் பேஸ், எல்லாமே நம்ம எக்ஸசைஸை ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். எக்ஸ்ட்ரூடுன்னு கொடுத்துட்டு என்ன சொல்லணும், இங்கே வந்து இதை நீங்கள் ஸ்கெட்சு சொல்லணும். சார் கடைசியாக கொடுத்த அதே வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக அப்ளை பண்ணிடும். ஸோ மிட் பிளைன் கொடுத்த எண்டு கண்டிஷன் என்ன கொடுத்தேன், இதில் டைரெக்ஷன் 1 பிளைண்ட் இல்லை, மிட் பிளைன் கொடுத்துருந்தேன், அண்ட் தென் நீங்கள் வேல்யூ கொடுத்துருந்தேன். ஸ்பின்னரில் ஒரு தடவை கிளிக் பண்ணால் 10 ரெடியூஸ் ஆகும், இல்லைன்னா 10 ஆடப் ஆகும். இடையில ஒரு வேல்யூ வேணும் சார், 12 இல்லை 15 வேணும் அப்படின்னா டெக்ஸ்ட் ஃபீல்டில் என்ட்ரு பண்ணுங்கள், மாற்றணும்னா மாற்றிக்கோங்க. இதில் இன்னும் நிறைய இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டிராஃப்ட் ஆங்கிள் ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம். உங்களுக்கு புரிகிற மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைஸ் கொடுப்போம். அந்த முதல்ல கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த லெவலில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்க டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பழகிக்கலாம். தேங்க்யூ.